வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் லேவியர் ஆகமத்தில் 18வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 8.99% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். பாலியற் குற்றங்கள். ஆண்டவர் மோசேயிடம் கூறியது, நீ இஸ்ரேல் மக்களுக்கு கூற வேண்டியது, நான் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நீங்கள் குடியிருந்த எகிப்து நாட்டின் வழக்கப்படி செய்ய வேண்டாம். நான் உங்களை அழைத்துச் செல்லும் கானான் நாட்டின் வழக்கப்படியும் செய்ய வேண்டாம். அவர்கள் முறைமையும் வேண்டாம். நியமங்களை ஏற்று என் ஆணைகளுக்கு பணிந்து நடங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். எனவே என் நியமங்களையும் ஆணைகளையும் கடைபிடிக்க வேண்டும். அவற்றிற்கேற்பச் செயல்படுவோர் அவற்றால் வாழ்வு பெறுவார். நானே ஆண்டவர். உங்களுள் எவரும் தமக்கு இரத்த உறவாயிருக்கும் எந்த பெண்ணோடும் உடலுறவு கொள்ள வேண்டாம். நானே ஆண்டவர். தந்தையின் வெற்றிடம்பாகிய உன் தாயின் வெற்றிடம்பை பாராதே, ஏனெனில் அவள் உன் தாய். உன் தாயை வெற்றிடம்பாக்காதே. தந்தையின் மற்ற மனைவியரை வெற்றிடம்பாக்காதே, ஏனெனில் அவர்கள் உன் தந்தையின் உடலாவர். தந்தைக்கோ தாய்க்கோ வீட்டிலோ வெளியிலோ பிறந்த மகளான உன் சகோதரியை வெற்றிடம்பாக்காதே. உன் மகனின் மகளையோ உன் மகளின் மகளையோ வெற்றிடம்பாக்காதே, ஏனெனில் அவர்கள் உன் வெற்றிடம்பு ஆவர். உன் தந்தைக்கு அவனுடைய மனைவியிடம் பிறந்த மகளை வெற்றிடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உனக்கு சகோதரி. தந்தையின் சகோதரியை வெற்றிடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உன் தந்தையின் உடல். தாயின் சகோதரியை வெற்றிடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உன் தாயின் உடல். தந்தையின் சகோதரனை வெற்றிடம்பாக்காதே. அவன் மனைவியோடு உடலுறவு கொள்ள வேண்டாம், ஏனெனில் அவள் உன் சிற்றன்னை. மருமகளை வெற்றிடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உன் மகனின் மனைவி. அவளை வெற்றிடம்பாக்காதே. சகோதரனின் மனைவியை வெற்றிடம்பாக்காதே, ஏனெனில் அவள் உன் சகோதரனின் வெற்றிடம்பு. ஒரு பெண்ணையும் அவள் மகளையும் வெற்றிடம்பாக்காதே. அவள் மகனின் மகளையோ அவள் மகளின் மகளையோ மனம் புரியாதே. இவர்கள் அவளின் நெருங்கிய இரத்த உறவினர். அது முறைகேடு. மனைவி உயிருடன் இருக்க அவளுக்கு சக கிழத்தியாக அவள் சகோதரியை மனம் புரிந்து உடலுறவு கொள்ளாதே. மனைவி மாதவிலக்கில் இருக்கும்போது அவளை வெற்றிடம்பாக்காதே. உனக்கு அடுத்திருப்பவனின் மனைவியுடன் இன்பக் கலவி கொண்டு உன்னை தீட்டாக்கிக் கொள்ளாதே. உன் பிள்ளைகளுள் யாரையேனும் மோலக்கிற்கு எரிபலியாக்கி உன் கடவுளின் திருப்பெயரை இழிவுபடுத்தாதே. நானே ஆண்டவர். பெண்ணுடன் பாலுறவு கொள்வது போல் ஆணோடு கொள்ளாதே, அது அருவருப்பு. எந்த விலங்கோடும் பாலுறவு கொண்டு உன்னை தீட்டாக்கிக் கொள்ளாதே. எந்த பெண்ணும் விலங்கோடு பாலுறவு கொள்ள வேண்டாம், அது முறைகேடான அருவருப்பு. இவற்றில் ஒன்றினாலும் உங்களை தீட்டாக்கிக் கொள்ள வேண்டாம், ஏனெனில் நான் உங்களுக்கு முன்பாக துரத்திவிட்ட வேற்றினத்தவர். இவற்றால் தீட்டானதால் நாடே தீட்டாகிவிட்டது. இவ்வாறு நாடு தீட்டுப்பட்டதால் நான் அதன் குற்றங்களுக்காக தண்டனை வழங்கினேன். நாடும் அவர்களை வெளியே கக்கியது. நீங்கள் என் கட்டளைகளையும் நியமனங்களையும் கடைபிடியுங்கள். குடிமக்களாயினும் உங்களோடு தங்கும் அந்நியராயினும் இந்த அருவருப்புகளில் ஒன்றையும் செய்ய வேண்டாம், ஏனெனில் இந்த அருவருப்பானவற்றை உங்கள் முன் அந்த நாடுகளில் இருந்தவர்கள் செய்ததனால் நாடு தீட்டாயிற்று. உங்களுக்கு முன் இருந்தோரை நாடு வெளியே கக்கிவிட்டது போல நீங்கள் தீட்டாக்கினால் கக்கப்படுவீர்கள். ஏனெனில் யாராவது இவ்வகை அருவருப்புகளில் எதையேனும் செய்தால் அவன் தன் இனத்தில் இராதபடி அழிந்து போவான். எனவே உங்கள் முன்னோர் இத்தகைய அருவருப்புகளை செய்தது போல நீங்களும் செய்து அவற்றால் தீட்டுப்படாதபடி என் கட்டளைகளை கடைபிடியுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். நாம் 1189 அதிகாரங்களில் 108 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம். நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.